Today we are going to talk about MacBook Neo, which is கட்டெரும்பு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்டெரும்பு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெக்புக்கை தான் பார்க்க போறோம். அதுவும் சீப்பா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே நல்ல மெக்புக்கா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு ஸ்பான்சர் வந்திருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நான் தான். வீடியோ கொடுத்து பொறுத்த முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஏரோஸ்டெக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீலான்சரா ஃபைவர்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். என் தம்ப்நெயில் டிசைனிங் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ $5 $8 போய் நிற்குது. உங்களோட வீடியோக்கான வியூவர்ஸ் அதிகரிச்சு கொடுத்துக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்புக் நியோ வந்துட்டு அட்வான்டேஜஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயமே ப்ரொசஸர் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 16 Pro இருக்கக்கூடிய A18 Pro Bionic chip வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொசஸர்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா Ryzen 3 i3 12 Gen இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசஸர் தான் இந்த A18 Bionic chip வந்து சொல்லக்கூடியது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, ஸ்னாப்டிராகன்லையும் கூட இந்த மாதிரி ப்ரொசஸர் இருக்குது. பட் இதில் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. அவங்களோட இன்னோவேஷன் சொல்லக்கூடிய ஆனால் இன்னோவேஷன் அப்படியே ஒன்று பெருசாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் இல்லாத கீபோர்ட். அதாவது நீங்க நைட்ல கூட உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. என்னன்னா அதுல லைட் இல்ல. இதுல ட்ரெக் பேட் இருக்குது. ட்ரெக் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்டிக் ஃபீட்பேக் இல்ல. ஸோ நல்லது பேசுன்னு சொல்லிட்டு கெட்டதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கீங்க. ஸோ நல்லதுக்கே வரேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த மெக்ஓஎஸையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னு தெரியும், என்கிட்ட மேக்புக் நியோ இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8GB யூனிஃபைட் மெமரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேஸ் வேரியன்ட்லேயும் அதே மெமரி தான், ஹை வேரியன்ட்லேயும் அதே மெமரி தான். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ 8GB தான். அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்ல 256GB 512 உங்களுக்கு அப்கிரேட் பண்ண முடியும். அந்த 512 அப்கிரேட் பண்ணச்சலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது விஷயம் கிடைக்குது. இல்லாட்டி 256GB பேஸ் வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் பட்டன் அது மட்டும் தான் கிடைக்கும். Emotional damn it. So நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் எதிர்பார்க்க முடியாது. என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லி ட்ரெய்லர்ல போட்டுட்டு பார்த்தா பேஸ் வேரியன்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட காணோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த போர்ட்ஸ் தான். இது அட்வான்டேஜ்னு சொல்லவே முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஐபேடோட கம்பேர் பண்ணா இது அட்வான்டேஜ் தான் சொல்லணும். என்ன பாத்தீங்கன்னா 598 588 வந்து பாத்தீங்கன்னா ஐபேட் எடுக்க போனீங்கன்னா அதுல ஃபோலியோ கீபோர்ட் வரும். அதுலயே வந்து 588 599 அந்த ரேஞ்சுகளுக்கு. ஆனாலுமே இந்த 599க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்புக் நியோவும் எடுத்துட்டு போகலாம். ஐபேட்ல வந்து ஒரு போர்ட் தான் நீக்கும். இதுல வந்து 2 போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒன்றுல சார்ஜ் போட்டாலுமே இந்த ஒன்றுல உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். வேற ஏதாவது உங்களுக்கு ஒர்க் பண்ணதுக்கு பென் டிரைவா இதோ அந்த ஹப் அண்ட் யூஎஸ்பி ஹப் அண்ட் அடிச்சு உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். பட் இதுல முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன பண்ணி பாத்தீங்கன்னாக்கா USB 2.0 and USB 3.0 அது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. USB 3.0ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சார்ஜிங் போட்டா யூஸ் பண்ணாலுமே அடுத்ததுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் என்ன கேள்வி. ஸோ இது வேர்ஸ்டான ஒரு இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த போர்ட்ஸை இப்படி கொண்டு இருக்காங்க அப்படின்னு. அதுவும் ஹெட்ஃபோன் ஜெக் கொடுத்துக்கிறது கொஞ்சம் சமாளிக்கிறது ட்ரை பண்ண நினைக்கிறேன். ஹெட்ஃபோன் ஜெக்கை கொடுத்து ஷேப் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் 2 கொடுத்திருக்காங்க. இது நல்ல மாட்டேங்கிறீங்க. எஸ், நல்ல சினிமா லெவலுக்கு அவங்க பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சாதாரண லெவலுக்கு அவங்களுக்கு பார்க்க முடியும், பார்க்கலாம் கேட்க முடியும். 4K டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க, which is perfect for everything. நீங்க எடிட்டிங் யூஸ் பண்ணாலுமே நார்மல் எடிட்டிங் மில்ல மேக்புக் ப்ரோல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் எடிட் பண்ண முடியாது. ஸோ சாதாரண கேப்கட் எடிட்டிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல 4K டிஸ்பிளே 60 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஸோ விச் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் யுவர் டே டு டே ஒர்க். ஆனாலுமே sRGB கலர் வேரியன்ட் தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பேடா தோணுது. அந்த பட்ஜெட்டுக்கு அவ்வளவு குழந்தைக்கு வந்து குட் அப்படி சொல்லலாம். இது 4 வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் வந்து மஞ்சள் தான் சொல்ல முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளஷ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கலர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ அண்ட் சில்வர். பர்சனலா பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $599 வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணிக்குது, which is perfect. பட் $699க்கு தான் உங்களுக்கான ஃபுல் வேரியன்ட். மேக்புக்கான ஒரு அந்த ட்ரெய்லர்ல காட்டக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா $699க்கு தான் உங்களுக்கு போக வேண்டிய நிலைமை வேண்டிக்குது. ஆனாலுமே கொஞ்சம் காலத்துல அது குறைஞ்சிடும். ஸோ நீங்க வந்து டெல்லையோ ஏசர்லயோ ஹெச்பிலையோ இந்த மேக்புக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த லெவல் லேப்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40K and 50K தான் உங்களுக்கு எடுக்க முடியும். $699 வந்து 70K இல்ல 80K கிட்ட போகுது. ஸோ அதனால நீங்க இந்த 50K எப்படியும் வரும், 50K அந்த பட்ஜெட்டுக்குள்ள வந்துடும். அப்போ வந்து நீங்க எடுக்கிறது வந்து நான் ரொம்பவே நல்ல விஷயம் என்று சொல்லலாம். என்ன பர்சனல் இது என்ன பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு நீங்க வாங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பெருமைக்கு வேண்டி தான் மிச்ச பேர் வாங்கினாங்க. ஐபோன் எடுத்தாலுமே எல்லா பையில பார்த்தாலுமே ஐபோன் தெரியுது. அந்த பிசினஸ் ட்ரிக் அவங்க யூஸ் பண்ணிக்காங்க. டிம் குக் எஸ் ரிட்டையர்ட் ஆக போறேன்னு சொல்றாங்க. ரிட்டையர்ட்ல விலக போறேன்னா அப்படியே பார்க்கலாம். ரிட்டையர்ட் ஆக போவானோலா இல்லாட்டி மண்டே போடுவானோல தெரியல. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல கேமரா 1080p கேமரான்னு சொல்லி இந்த ட்ரெய்லர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இதுல உண்மையான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் தான் கேமரா வைக்குது. என்னடா இது மேக்புக் ஏர் அண்ட் மேக்புக் ப்ரோல வந்து 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து
2 மெகா பிக்சல். ஸோ 1080p வேற மென்ஷன் பண்றாங்க. பட் நல்ல ஜூம் மீட்டினுக்கு நல்ல பரவாயில்ல, எல்லாத்துலயும் லோவா கொடுத்துட்டு அதுலயும் லோவா கொடுத்திருக்காங்க. ஓகே, நைஸ். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது பேட்டரி தான். பேட்டரி வந்து 16 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் கிடைக்கும்னு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்புக் ஏர்ல மேக்புக் ப்ரோல வந்து 18 ஹவர்ஸ். ஸோ 2 ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. பட் 16 இடத்துக்கு ஒரு 14 15 இந்த லெவலில் தான் உங்களுக்கு பேட்டரி கிடைக்கும். 35 வாட் ஹவர் உங்களுக்கு பேட்டரி இது கிடைக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னாக்க இந்த மேக்புக் நியோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துன்னா உங்களுக்கு டே டு டே ஒர்க்ஸ் அண்ட் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிக்கட்டும் அது வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட் சொல்லலாம். ஆனாலுமே விலை குறைஞ்சு அதாவது 50K 55K 40K அந்த பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்குறது உங்களுக்கு நல்ல மணி நினைக்கிறேன். இப்பயே வாங்க போகாதீங்க. ஸோ பார்த்து பொறுமையா இது வாங்க. இவ்வளவுதான் மேட்டர். ஸோ மேக்புக் நியோ பெர்ஃபெக்ட் தான் சொல்ல முடியும். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கு என்ன பண்ணலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. S26 அல்ட்ரா வந்துச்சு. ஸோ அதோட வீடியோ என்ன பண்ண கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு ஏரோஸ்டெக். பாய் மக்களே.